நீரிடை நெருப்பெழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கமலமுன் பொய்கையில் மேவி அப்படின்னா அப்படி பறவைகளுடைய ஒளிகள் எல்லையில்லாத கம்பலையாக சத்திக்க அந்த குளத்தில் நின்று கொள்ளுவார். கழுத்தளவு நீரிலே நின்று கொள்ளுவார். கரிய வரால் மீன்கள் பிறல்கின்ற வரிசை வர நீண்ட கயல்கள் செல்கின்ற நீரினுள் நெருப்பெழுந்தது போல வாசனையுடன் நடந்த செந்தாமரையுடைய பொய்கை. அதாவது அந்த பொய்கையில் செந்தாமரைகள் எல்லாம் அப்படி பூத்துருக்குமா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நீரிலே இருந்து எழுந்த நெருப்பு போல இருக்குமா. செந்தாமரை நல்ல அப்படி தலன்னு இருக்கும், தணல் போல அந்த நீர் இருக்கு. நீரிலிருந்து அப்படி செந்தாமரை அப்படி பூத்து இருக்கக்கூடிய காட்சி எப்படி இருக்குதுன்னா ஓமை சொல்றாரு பாருங்க, அருமையான ஓமை. நிறை நெடும் கயல் நீரிடை நெருப்பெழுந்து அணைய விரை நெகிழ்ந்த செங்கமலமென் பொய்கையுன் மேவினர். நீரில நெருப்பு எப்படி வரும், நீரிலிருந்து நெருப்பு பூத்து வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த குலத்தினுடைய வாவியிலே இருந்து அந்த தாமரைகள் பூத்தது அப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் ஒரு அருமையான ஓமை சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நீற்றிலே அவர் எப்படி அந்த மந்திரத்தை சொன்னார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொன்னார். தெல்லுதன் புனல் கழுத்தளவாயிடை செறிய உள்ளுறுப்புக்கு நின்றுகை உச்சி மேல் குவித்து தள்ளு வெண்டரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடுபயின்றார். என்னன்னா அந்த குளிர்ந்த தடாகம், அந்த குளிர்ந்த அந்த தடாகத்தில் உள்ள போய் நின்று கழுத்தளவு நீர், அந்த கழுத்தளவு நீரிலே நின்று கொள்ளுகிறார். அப்படியே கைகளை உச்சி மேல் குவித்து கொள்ளுகிறார். அப்படி கழுத்தளவு நீரிலே நின்று கைகளை அப்படியே உச்சி மேல் குவித்து கொண்டு அப்படியே வெள்ளிய அலைகளுடைய கங்கை நீர் ததும்பிய அந்த கங்கை நீர் ததும்பிய சடையுடைய சிவபெருமான் உகந்து கொள்ளும் அன்புடன் அப்படி பெருமான் உகந்து கொள்ளும் அன்பு. அதாவது இதை பெருமான் அப்படி உகந்து ஏற்றுக்கொள்ளுவாராம் அந்த அன்பை. அப்படி அந்த அன்புடன் திரு உருத்திரத்தனை, அதாவதுங்க ஆலமுண்டார் அன்பர் அன்பெனும் அமுதம் உண்பார் என்று சொல்லி நமக்கு எங்க சொல்றாரு அப்படின்னா நம்முடைய திருநாகைக்காரன் அதிபத்த நாயனார் பணத்தில் சொல்றாருங்க. ஆலமுண்டார் ஒரு காலத்துல தேவர்கள் கொடுத்த ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் விரும்பி உண்பது தொண்டர் அன்பெனும் அன்பம் அமுதம் உண்பார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுவார். அப்படி பெருமான் எப்படின்னா சிவன் உகந்து கொள்ளும் அன்புடன், அவர் பெருமான் உகந்து விரும்பி கொள்ளக்கூடிய அன்போடு உருத்திரத்தனை அவரது அடிமைத்தனத்தை மனத்தில் கொண்ட குறிப்புடனே பயின்றார். இது ரொம்ப முக்கியம். அடிமை அடிமை அடிமைங்கிறது நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். என்னைக்கு முனைப்பு வந்துடவே கூடாது. மந்திரம் சொன்னாலும் சரி, வேற தொண்டு செய்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, அந்த